ஜெய் குருதேவ். சீக்ரெட் டாக்டரினோட 8வது இது சொல்கிறோம். இது 2 கதை சொல்கிறோம் நினைவா. இந்த 2 கதையை நம்ம நனவுபடுத்திண்டாக்க ராங் ஸ்டெப் இருக்காதுங்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ண மாஸ்டரோட உத்தேசம். ஒருவன் சந்தைக்கு போய் பசுமாடு வாங்குகிறான். வழியில் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு வினோதமான ஆசை வந்தது. அந்த பசுவை அழைச்சிட்டு போகிறவன்ட்ட கேட்குறான், நீ பசுவை அழைச்சிட்டு போகிறாதையா, நீ பசுவை பிடிச்சிட்டு இருக்கியா, பசு ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறான். அந்த பசுவை மாட்டை அழைச்சிட்டு போகிறவனுக்கு கோபம் வந்தது. இது என்ன கேள்வி, நான் தான் பசுவை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையன் அந்த பசுவோட கயத்தை அவுத்துட்டான். அப்போ அந்த பசு ஓடி போயிடுது. அந்த யார் பசுவை அழைச்சிட்டு வரானோ அவனும் பின்னாடியே ஓடுறான். இருங்க சார் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து, பசு ஓடி போயிடுத்து, என்னை இருன்னு சொல்கிறியே அப்படிங்கிறான். அந்த சின்ன பையன் கயத்தை கையில் பிடிச்சின்னு இருக்கான். பசுவோ ஓடி போயிடுத்து. எதுக்கு பின்னாடி போகிறேன் அப்படின்னு கேட்குறான். இவரும் கயிறை எடுத்துன்னு போனால் தானே அந்த பசுவை கட்டி அழைச்சின்னு வர முடியும். நம்மளும் அப்படி தான் பண்ணுறோம். நம்மளும் ஒரு மாதிரி ஒரு பந்தத்தில் கட்டின்ட்டு இருக்கோம். பயங்கரமான கயிறு என்ன அப்படின்னா ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸ். இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஆனால் தெரியும் என்று தெரியாத வாழ்க்கை எதுவுமே தெரியாது. இப்போ எல்லாம் தெரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஆத்ம வித்யை, பகவான் பற்றி, குரு பற்றி உண்மையாக நமக்கு தெரிஞ்சதுன்னு எதுவும் சொல்ல முடியாது. தெரிஞ்சது மாதிரி ஒரு பிரமை இருக்குது. ஒரு காலேஜில் மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் வச்சாக்க நிறைய டெஸ்ட் வச்சு தானே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவா. குருகுலத்தில் கூட சேர்ந்தவாளுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டு வைப்பா. நிறைய பேர் கடுமையான ஒரு இது இருக்கும் பயிற்சி. அதில் ஒரு 4-5 பேர் தான் இது வின் பண்ணுவா. அப்புறம் அந்த ஃபைனல் டெஸ்ட்டுக்கு 5 பேர் தான் வருவா. அப்போது ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது அந்த குருகுலத்தில். அப்போ அந்த குருஜி சொல்கிறார், மறுபடியும் டெஸ்ட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. சரி அப்படின்னா, சரி எக்ஸாம் அப்புறம் வைக்கிறேன், எல்லாருக்குமே 2 பழம் தரேன், யாரும் பார்க்காம இந்த பழத்தை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த 5 பேரில் 4 பேர் தனித்தனியாக எடுத்துன்னு போயிட்டா பழத்தை. இது சத்தியயுகத்தில் நடந்தது. 5வது பையனும் எடுத்துன்னு போனான். அப்போ அவன் சொன்னான், எடுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரன் சர்வ வியாபி. அப்போ யாருமே இல்லாத இடம்னே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னான். அந்த 5வது பையன் இப்போ வரைக்கும் வரல, கலியுகம் வந்துடுத்து. அந்த பையன்தான் கரெக்டு. யாருமே பார்க்காம சர்வ வியாபியான பகவான் இருக்கும்போது யாருமே பார்க்காம எப்படி பழம் சாப்பிட முடியும்? இந்த சூத்திரத்தை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம்? சீக்ரெட் டாக்டரின், சாவித்ரி, பகவத்கீதை, காட் ஸ்பீக் எல்லாம் சொல்கிறோம். எது சொல்லியிருக்கோம் அதை நம்மலாம் ஒப்புத்துக்கல. அந்த தர்மத்தை பிடிச்சிட்டு அந்த ஸ்திதியில் ஜீவிக்க பிரயத்தனம் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இது இந்த குரு அந்த குரு அப்படின்னு அந்த பார்க்குற அந்த இதை விட்டுடுங்கோ. எல்லாத்தையும் கற்றுக்கணும். இந்த குருவை பிடிக்காது, அந்த குருவை பிடிக்காது, இந்த சப்ஜெக்ட் பிடிக்காது, அதை மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இப்போது ராமகிருஷ்ண மாஸ்டர் ஒரு காலேஜில் லெக்சரர், பக்கத்தில் இன்னொரு காலேஜில் இன்னொரு லெக்சரர். எல்லாரும் சேர்ந்து அந்த சப்ஜெக்டை பற்றி நன்னா டிஸ்கஸ் பண்ணிப்பா.
ஆனால் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இவர் தான் இந்த காலேஜுக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி நம்ம ஆத்ம வித்தியை எங்கே பேசுகிறோம்? 4 அக்ஷரம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலை. நிறைய மதம் வச்சுட்டுருக்கோம், எந்த மதத்தையும் ஃபாலோ செய்யலை. நீங்கள் சொல்கிறேன் மாஸ்டர் அதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு சொல்லுவேள். செய்யணும்னு மட்டும் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுவேள். துரியோதனன் ஜானாமி தர்மம் நசமே பிரகிருதிஹி அப்படின்னு பட்டவர்த்தமாக சொல்லிடுறார். எல்லா தர்மம் தெரியும், ஆனால் நான் ஃபாலோ பண்ணலை. நியாயமாக சொல்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். ரெண்டாவது என்னென்னா, எது அதர்மம் அதுவும் தெரியணும். அது தெரியும், அதை நம்ம உதற முடியாமல் அதையும் பிடிச்சுட்டுருக்கோம். தர்மத்தை ஃபாலோ பண்ணலை, அதர்மத்தை ஒதுக்க முடியல. அர்ஜுனனோட பாதையும் இதுதான், சாதகனான நம்மளோட பாதையும் இதுதான். பகவத்கீதையில் அர்ஜுனன் என்ன சொல்கிறார்? அதேகேன பிரயுதோயம் பாபம் சரதி புருஷக அப்படின்னா எதுக்கு தெரிஞ்சு பாபம் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இதற்கு காரணம் என்னன்னா, ஒருவருக்கு பிரத்யேகமான பரிஸ்திதி, மனுஷ சரீரம், இந்த பிரபஞ்சம் இவத்துக்கு அர்த்தம் என்னமோ தெரியாது. இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டா மேலே இருக்கிற கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இதை தெரியறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம். லாவோட்ஸே என்ற ஒரு சைனீஸ் ஃபிலாசபர் இருந்தார். ஒரு நாள் ஒரு மரத்தோட கீழே படுத்தபடி மரத்தை பார்க்குறார். காஞ்சு போன ஒரு இலை கீழே விழருது. அவருக்கு போதி சத்வ பிரவர்த்த ஜாகிரதம் ஆச்சு. இந்த சம்பவத்தை எழுதினா ஒரு மரத்தின் கீழே உட்காந்து நீ கூட உன்னோட அதிர்ஷ்டத்தை பரீட்சை பண்ணிக்கலாம். இந்தியாவில் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி நம்ம எப்படி ரொம்ப கிரேட்டாக சொல்கிறோமோ, சைனாவில் லாவோட்ஸ்கி அவரை பற்றி ரொம்ப கிரேட்டாக சொல்லுவாள். அவர் சைனாவில் 6000 புக்ஸ் எழுதியிருக்கார். சில புக்ஸை தவிர பாக்கி புக்கு கிடைக்கல. அவரோட ஆசிரமத்தில் புக்ஸை தலைக்கு கீழே வச்சபடி படுத்துட்டுருப்பார். சிஷ்யெல்லாம் கேட்குறா, என்ன புக்கு அப்படின்னு கேட்டா. சிஷ்யர் எப்போதுமே எதுவும் செய்ய மாட்டா, ஆனால் கேள்வி மட்டும் கேட்பா. அந்த குரு, இது என்னோட லாஸ்ட் வேர்டு, என்னோட லாஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொன்னார். அந்த புக்கை படிச்சுட்டா உனக்கு எந்தவித சந்தேகமும் இருக்காது அப்படின்னு சொன்னார். மெஹர் பாபா லைஃப்பில் கூட இதே நடந்தது. மெஹர் பாபா நான் சைலன்ஸு விடும்போது ஒரு பதத்தை உச்சரித்தேன். அது எல்லா வேர்ட்ஸுக்கும் ஒரு வேர்டாக பிரத்யேகமாக இருக்கும். எல்லாரோட ஹிருதயத்துள்ள அது குத்தும் அப்படின்னு சொன்னார். அது உறுத்தும் அப்படின்னார். லாவோட்ஸோ மெஹர் பாபா 2 பேரும் ஒத்தர் தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லாவோட்ஸே குரு இறந்து போயிட்டார். சிஷ்யெல்லாம் பாடி என்ன பண்ணுறதுன்னு ஆலோசிக்கலை. அந்த புக்கை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணான். என்னென்னா, அந்த புக்கில் உன் சந்தேகத்தை எல்லாம் போக்குற மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதே அதுக்கு காரணம். ஒரு சிஷ்யன் அந்த புக்கை எடுத்துட்டான். மற்ற எல்லா சிஷ்யனும் புஸ்தகத்தை தேடுறா. திருட்டுத்தனமாக எடுத்த சிஷ்யன் ராத்திரியில் புக்கை வெளிச்சத்து தெரியாமல் திருப்பி திருப்பி பார்க்குறான்.
அந்த புக்கில் வெள்ளை பேப்பர் மட்டும்தான் இருக்குது. அந்த பேப்பரில் ஒன்றும் இல்லை. இத்தனைக்கும் அந்த பெட்டியில் எதேன்னு இருக்கா இல்லையா அதுவும் தெரியாது. இதே மாதிரி தான் சீக்ரெட் டாக்டரின் மேடம் பிளாவர்ட்ஸ்க்கு ஒரு புறம் சிருஷ்டி எப்படி பிறந்ததுன்னு கூறி மனுஷா எப்படி உற்பத்தி ஆனா அப்படின்னு சொல்கிறார். இதையெல்லாம் சொன்னால் நன்னா புரிய 3-4 பாகத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் கூட சொல்கிறார். 3-4 பார்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. அதை எழுதினாரா எழுதலையா அதுவும் தெரியல. பாயிண்ட் ஆகி இருக்கா எங்கேயும் கிடைக்கல. சீக்ரெட் டாக்டரில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சைக்கிள் இருக்குது. சைக்கிள்னால் தர்மம். எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதை எப்படி உபயோகிக்கிறது எப்படி தெரியும்? நீங்கள் எங்கே போகணுமோ அதை யார் நிர்ணயம் பண்ணுவா? சைக்கிள் நிர்ணயம் பண்ணுமா? அப்படின்னா தர்மம் அர்த்தம் இப்படி உபயோகிக்கணும்னு சொல்கிறா. சைக்கிளில் ஏறி உட்காந்து சைக்கிளை நீங்கள் விட ஆரம்பித்தா தானே நீங்கள் எங்கே போகணுங்கிறத நிர்ணயம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு பிளேடு இருக்குது. பிளேடுக்கு 2 பக்கமும் ஷார்ப் இருக்குது. இந்த பிளேடை எப்படி உபயோகிக்கணுங்கிறத நீ நிர்ணயிக்கணும். கோரிக்கையிலேருந்து முக்தி பெறுவது எப்படி எல்லாமே சீக்ரெட் டாக்டரினில் 3rd 4th சொல்லியிருக்கா. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கா. இதை எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, சீக்ரெட் டாக்டரின் போல தான் பகவத்கீதை, உபனிஷத்து இந்த திருஷ்டிகோணத்தில் படிக்கணும். அப்போ புது புது அர்த்தம் புரியும். திருஷ்டிகோணத்தை உதறிட்டா எல்லாம் கன்ஃபியூஷன். அதனால் சீக்ரெட் டாக்டரின் 3rd 4th பாகம் எல்லாம் டிசையர். அதனால் முக்தி பெறுவது எப்படி, நாம் அதை எப்படி நிர்ணயம் செய்து கொள்கிறோமோ, அது தர்மம் மீது அர்த்தம் மீது எப்படி ஆதாரப்படுறதோ சொல்கிறது. மேடம் பிளாவர்ட்ஸ்கி கென்னட் என்பவருக்கு எழுதின லெட்டரில், நான் சீக்ரெட் டாக்டரினை 4 பாகமாக எழுத நினச்சேன். முதல்ல சித்தி சாயி கிடைத்தவர்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அப்புறம் அவளுடைய ஆத்தியாத்மிக சக்தியை ராஜநீதிக்கு எப்படி யூஸ் பண்ணினா அப்படின்னு எழுத நினச்சேன். சிருஷ்டி எப்படி உற்பத்தி ஆச்சு, அப்புறம் மனுஷன் எப்படி அபிவிருத்தி ஆனா அதை எழுத நினச்சேன். அப்படி நினச்ச போது சோகால்டு விஞ்ஞானிகள், மேடம் நீங்கள் அப்படி எழுத வேண்டாம், உங்களுக்கு தெரியாது, அது போலலாம் நீங்கள் எழுத வேண்டாம். எப்படி சிருஷ்டி உற்பத்தி ஆச்சோ மனுஷி எப்படி உற்பத்தி பிறகு 2ல் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன, சரியா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் குருக்கிட்ட போன போது இந்த தப்பை செய்யாமல் இருங்கோ. குரு நமக்கு கொடுக்குற சிதியில் இருக்கா, சித்தமாக இருக்கா. துரதிர்ஷ்டமாக நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது. அவர்களாக கொடுக்கட்டும். அவகிட்ட போய் உட்காந்து மௌனமாக உட்காந்தா போகிறோம். நம்ம அது மாதிரி கேட்காம, அங்கே அது மாதிரி இருக்காமல் அவகிட்ட போய் உட்காந்துட்டு நமக்கு என்ன வேணுங்கிறோமோ அதை கேட்குறோம். நாம் குருவுக்கு சொல்கிறோம். நம்ம இந்த தப்பை செய்யாமல் இருந்தால் சீக்ரெட் டாக்டரின் புரியும். இந்த உத்தேசத்தில் ஃபாலோ பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறார்.
நம்மக்கிட்ட அநேக மகாத்மானோட சரித்திரம் நம்மகிட்ட இருக்குது. அவள் என்ன சொல்கிறா, நாங்கள் ஏதோ கொடுக்கறதுக்காக வந்தோம், அதை மட்டும் கேட்க மாட்டேங்கிறா, மற்ற எல்லாம் கேட்குறா. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு வந்து குருஜி அப்படின்னு நம்ம யாரும் கேட்கறதில்ல. ஒருத்தர் போய் சாய்பாபாட்ட நாக்கு மோட்சம் காவாலி அப்படின்னு சொல்லி கேட்டார். பாபா ரொம்ப சந்தோஷப்பட்டு வேறு எதுவும் கேட்காம இதானே கேட்டான் அப்படின்னு, ரொம்ப சிம்பிள், நாக்கு காவாலி ரெண்டுத்தையும் எடுத்துரு, மோட்சம். இது ஹையஸ்ட்டு கேட்குறோமா நம்ம? எதுக்கு கடைசி ஸ்டேஜ் என்கிறோம்? இந்த கேள்வியை எப்போ கேட்க முடியும்? பஞ்சகோச தர்மம் தெரிஞ்சுண்டு, பஞ்சகோசத்தில் ஷட்சக்கர அர்த்தம் தெரிஞ்சுண்டு, 3 கிரந்தி இருக்கிறதையும் தெரிஞ்சுண்டு, இவன் எதுக்கு ஏற்பட்டது அப்படின்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டா நம்ம மனசில் இருக்கிற பிரச்சனை கேட்கவே வேண்டாம், மோட்சம் தானாகவே வந்துடும். அதை பற்றியும் ஆலோசனை பண்ணவே வேண்டாம். பஞ்சகோஷம் ஷட்சக்கரம் பற்றி நிறையவே அவா பாஷையில் சொல்லின்னு இருக்கார். அரவிந்தம் நன்னா எழுதினார், மெஹர் பாபாவும் சொன்னார். ஆனால் யாரும் கிரந்தி பற்றி சொல்லலை. சீக்ரெட் டாக்டரின் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். 5 கோஷம் 5 தர்மம் உள்ள இருக்குது. பௌதிகமான தர்மம் ஒன்று இருக்குது, பிராணமய தர்மம், மனோமய தர்மம், விஞ்ஞானமய தர்மம், ஆனந்தமய தர்மம் அப்படின்னு இருக்கு. எப்போ 5 வித தர்மம் சேர்ந்து இருக்கோ, கலக்கிறதோ, அதை நம்ம வேதத்தில் பஞ்சீகரணம் அப்படின்பா. அந்த தர்மத்தை முழுசாக ஒதுக்கிட்டா சூஷ்மீகரணம் அல்லது குண்டலினி ஜாகரணம் அப்படின்னு சொல்லுவோம். குண்டலினி அப்படின்னா க்ளோஸ்டு சர்க்கியூட், ஜாகரண அப்படின்னா சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணுறது. இப்பிரக்கிரியை எந்த விதமாக செய்யறதுக்கும் உபயோகப்படும். இதை வந்து இதை வந்து நமக்கு எல்லாருக்குமே தர்மம் தெரியறது, அதை ஃபாலோ செய்ய முடியல. நம்ம இதில் அதை தெரியறது எது அதர்மங்கிறதும் ரெண்டுமே தெரியறது நமக்கு, ஆனால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தயானந்த சரஸ்வதி வந்து மேக்ஸ் மூலர் ஒரு தடவை மீட் பண்ணினான். அப்போ இதை பற்றி ஏதேனும் புக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அப்போ யூகிமட், அதாவது ஹிமாலயாவில் பிளாபர்ட்ஸ்கி இவாளெலாம் போய் பார்த்துருக்கும்போது ஏதாவது புக்கு இருக்கான்னு கேட்டபோது உபநிஷத்து புராணத்தை பற்றியெல்லாம் ரிஜெக்டட். இப்போ இது யூரோப் அந்த வெளிநாட்டில் எடுத்துன்னு போனதெல்லாம் ரிஜெக்டட் காப்பீஸ் தான் எடுத்துன்னு போயிருக்கா. ஒரிஜினல் காப்பி இருக்குது, ஒரிஜினல் காப்பி யாருக்கும் தரல.
இது வந்து ஹிமாலயாவில் யூஹி மட்டுன்னு ஒரு இடத்துல, குப்த கேப்னு இடத்துல இருக்குது. அது வந்து இந்த கிரந்தம் வந்து புக்ஸ் ஆஃப் தியானான்னு ஒரு புக்கு எழுதியிருக்கா. அதாவது அந்த கிரந்தம் வந்து நெருப்புனால் எரியாது, ஜலத்தில் நனையாது, காற்றுல பறக்காது. எவ்வளோ பெரிய காற்று இருந்தாலும் இந்த கிரந்தத்தை எடுக்க முடியாது. நம்ம உபநிஷத்தெல்லாம் படிச்சிருக்கோம், இதுலேருந்து ஒரு யட்சன் வருவான் அப்படின்னு. இந்த புக்ஸ் ஆஃப் தியான், இந்த இதில் வந்து 3 சங்கல்பம், விஸ்டம், ஆக்ஷன், அதாவது 3 இது சொல்லியிருக்கா. சங்கல்பம், விஸ்டம், ஆக்ஷன், அது சம்பந்தப்பட்டது. இதை வந்து நல்ல மானசீக ஸ்திதியில் இருந்து நம்ம படிக்கணும். நம்ம எல்லாம் அசந்து தூங்கின்னு இருக்கோம். அப்போ அசந்து தூங்கின்னு இருக்கும்போது அப்போ எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம். இதை 3 ஸ்டான்ஸாக இப்போ படிக்கலாம். த எட்டர்னல் பேரண்ட் wrapped in the ever invisible robes had slumbered once again for 7 eternities. Second, time was not, for it lay asleep in the infinite bosom of duration. 3. Universal mind was not, for there were no he to contain it. அதாவது எட்டர்னல் பேரண்ட்ஸ் சீக்ரெட் டாக்டரினோட இது காஸ்மிக் எவல்யூஷன், அதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா இதெல்லாம். அது டைம் இஸ் நாட் ஃபார் இட் அப்படின்னு, காலமும் நிద్ర போகிறது. அப்போ வந்து இது எல்லாரும் நன்னா தூங்குறான். அதாவது குட் ஸ்லீப்பு. அதாவது எப்படிப்பட்ட மானசீக ஸ்திதி, இந்த புக்கு படிக்கும்போது ரொம்ப மானசீக ஸ்திதி ரொம்ப முக்கியம். நேத்தி அப்படின்னு சொல்லுவோம், இது இல்லை அப்படின்னு, இதுதான் அப்படின்ட்டு அதை பிடிச்சுட்டுருவோமா. இட் இஸ் பாசிபிள் டு கேட்ச் இன் நித்ரா ஸ்திதி. இதை வந்து புத்தர் அனபான சதியோகம்னு சொல்லியிருக்க. நம்ம போன கிளாஸில் என்ன சொன்னோம், நிரந்தரமாக ஒரு தெய்வத்தோட நாமாவை கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இரு, அது எப்போதும் சொல்லிகிட்டே இரு, அது நீ சொல்கிறத அந்த நாமாவை யாருக்கும் சொல்ல வேண்டான்னு சொன்னார். நல்லா அசந்து தூங்குகிறோம், அன்கான்ஷியஸ் ஸ்டேஜு. ஆனால் முழிப்பு வரப்போகிறது, அந்த ஸ்திதியை பற்றி தான் சொல்கிறா. மனசு, காலம், வாக்கு அப்படி மாறுறது. மொத்தமும் சுவாசத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதாவது நான் சுவாசம் தான் ஆதாரப்பட்டிருக்கு. அதாவது வந்து எடுத்துக்கிற காற்று, விடுற காற்று. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 15-16 இது சுவாசம் எடுத்துக்கிறோம். 21,600 பிரெத்து நம்ம எடுத்துட்டு விடுறோம். நம்ம சுவாசத்தை மாற்றினாக்க
நிறைய நமக்கு லாபம் கிடைக்கும். இதை பற்றி அனபான சத்தியோகம்னு புத்தர் சொல்கிறார். இந்த டேப் ரெக்கார்டெலாம் நம்ம வந்து ரீவைண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பேக் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டெய்லி நம்ம படுத்துக்கும் போது நன்னா காலை அலம்பிட்டு காலெல்லாம் தொடச்சின்ட்டு உட்காந்துட்டு படுக்க உட்காந்துட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி காலை அலம்பினோம், அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணோம், அப்புறம் வாசக்கதவை சாத்தினோம், கேஸை ஆஃப் பண்ணோம், அப்புறம் டிவியில் ஏதோ சீரியல் வந்தது, அப்புறம் வந்து பசங்களை ஏதோ சொன்னோம், அப்புறம் சாயந்தரம் யார்ட்டையோ போய் பேசினோம், அப்புறம் மத்தியானம் ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணோம். அப்படியே சொல்லி 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 மார்னிங் படுக்கையிலேருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் நினைவுக்கு வரணும். அதை நீங்கள் நினைவுபடுத்திகிட்டே இருக்கும்போது இதுபடி நினைவு ஃபுல்லாக வந்து மனசு ஒரு சிஸ்டம் வந்துடுத்துனா அப்போ நீங்கள் சுவாசம் மீது கவனம் வச்சுக்கோங்க. அதாவது ரீவைண்ட் பண்ணிவிடுங்க. ராத்திரி படுக்கிறதுலேருந்து கார்த்தால வரைக்கும் வந்து என்ன பண்ணினங்களுக்கு தெரிஞ்சிடும். ரீவைண்ட் பண்ணிவிட்டு மனசை சுவாசம் மீது அப்படியே கவனிங்க. சுவாசம் போகிறது வருது, சுவாசம் போகிறது வருது. ஒரு டயத்தில் அந்த சுவாசம் அப்படியே தூங்கிடுவோம் நம்மளே அறியாமல். அது எந்த சைடில் வந்து நீங்கள் தூங்குறீங்கிறத கவனிங்க. இதை வந்து நம்ம சில சமயம் அந்த சாஞ்சிக்கிற நாற்காலியில் இருக்கும்போது பண்ணினா சடக்குன்னு அவள் கீழே விழற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்புறம் சரியாக படுத்துப்பால அந்த மாதிரி அந்த மொத்தமும் சேஞ்சு அந்த சுவாசம் நம்ம இதே லைஃபே நிக்த இது அன்கான்ஷியஸு ஸ்டேஜுக்கு நம்ம எழுந்திருக்கிறோம்ல, எல்லாம் சுவாசம் மீது தான் ஆதாரப்பட்டிருக்கு. சேஞ்ச் ரேட் ஆஃப் பிரெத் அது வந்து மொத்த ஜீவிதமும் மாறிடும் நமக்கு. இந்த பிரெத்தை வந்து ரொம்ப டீப் பிரெத் எடுத்து விடும்போது ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லது. அந்த பிரெத்துனால் மனசு மாறும், காலம் மாறும், அது வாக்காக மாறுறது. இது அனபாத சத்தியோகத்தை நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கா. அதில் வந்து நிறைய அவளுக்கு அனுபவமாக ஆயிருக்கு. சங்கல்பம், விஸ்டம், ஆக்ஷன் இதை பற்றி தான் இதில் சொல்கிறது. இட் இஸ் பாசிபிள் டு கேட்ச். இது என்ன அப்படின்னா இது ஒரு சேத்தனத்துவம், இதுதான் சேத்தனத்துவம். அப்போ சங்கல்பம், விஸ்டம், ஆக்ஷன் அதை பற்றி தான் சொல்கிறது. நம்ம நிஜமாகவே செத்து போகிற டயத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நமக்கு நனவு வருமா. அதாவது இந்த லைஃப்லெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம், என்ன ஏது அப்படின்லாம் நினைவுக்கு வரும் அப்படின்னு நிறைய பேர், அதாவது போகிறதுக்கு இருந்து உடனே பழைச்சி அவ அனுபவத்தை சொல்லியிருக்கா. அந்த கான்ஷியஸ்னஸை நீங்கள் பிடிச்சிக்கணும். இப்போ நன்னா நம்ம தூங்குகிறோம்ல, அதாவது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரீவைண்டெல்லாம் பண்ணிவிட்டு சுவாசம் போகிறது வருது, சுவாசம் போகிறது வருது இல்லை, அப்போ ஒரு டைம் தூக்கம் வருது, அந்த இது நீங்கள் நன்னா பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 6 மாதம் பண்ணினா உங்களுடைய ப்ரீவியஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும். இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறா. நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாமே இர்ரெகுலர் தானே, அதனால் அதை சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்பப்போ நம்மளும் இப்போ சொல்கிற நானுமே இது கொஞ்சம், ஆனால் தினம் இப்போ பண்ணணும் சீக்ரெட் டாக்டர் இப்போ எழுத ஆரம்பித்ததுலேருந்து இல்லை எப்படியும் பண்ணிட்டு தான் படுத்துக்கணுங்கிற ஒரு அவேர்னஸில் பண்ணிட்டு படுக்கும்போது தூக்கமும் நன்னா வருது, உங்களுக்கு அனுபவமும் நிறைய கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அதை நீங்கள் பண்ண நீங்கள் உங்களுக்கே உங்களோட இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எல்லாரும் இதுவாக இருக்கிறதுக்கு, சுகமாக இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீமஹீசாः
गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथ्वी सस्यशालिनी देशोऽयं शोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः। सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखमाप्नुयात्। अपुत्रिणः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः निर्धनाः सधनाः सन्तु जीवन्तु श्रद्धां शतम्। ॐ श्रद्धां मेधां यस्य प्रज्ञां विद्यां पुष्टिं श्रियं बलं तेजायुषम् आरोग्यं देहि मे हव्यवाहन। ॐ शान्ति शान्ति शान्तिः। असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय स्वार्धं मा परमात्मं गमय अव्यवस्था मा सुव्यवस्थां गमय। ॐ शान्ति 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 शान्तिः। जय गुरुदेव।